சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். முகநூர்ல என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கிண்டலும் கேலியுமா நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை நார் நார கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறார். இதுல என்ன கூத்துனா, அவரு ஒரு போன மாதம் வரையுமே தாவேக்காவுடைய நகர்வுகளை ஆதரித்து கொண்டு இருந்தவர் தான். ஆனா இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல, கொந்தளிச்சு போய் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, 487 யூனிட்டுக்கே 1600 சொச்ச ரூபா கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இதுக்கு முன்னால 400 ரூபாய் சொச்சம் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப 4 மடங்கு அதிகரிச்சிருச்சு. அப்ப பழைய 100 யூனிட் ஃப்ரீயும் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த லட்சணத்துல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறீங்க, அது எப்ப அமலாகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து இந்த லட்சணத்துல மின்வெட்டு மின்குத்துன்னு ஒரு பக்கம், அதுக்கு இடையில 8 ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வேற வருது. அப்புறம் பார்த்தோம்னா 717 மதுக்கடைகளை மூடிட்டோம்னு கொண்டாடுறீங்க. ஆனா இன்னமும் கோயில் வாசல்ல, பள்ளிக்கூடத்துக்கிட்ட, பள்ளி வாசல்கிட்ட மதுக்கடைகள் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது வெறும் பொய் பிரச்சாரம், வெற்று அறிவிப்பு அப்படின்னு எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே போல சிங்கப்பன் படைய துவக்குவதாக அறிவிச்ச பிறகுதான் அதிகமான பாலியல் வன்புணர்ச்சி கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னமும் ஒருத்தன் கூட ஒழுங்கா ரோந்து போகல போலீஸ்காரவங்க. இந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு சண்டி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. போதை ஒழிப்பு போலீஸ் படையும் என்னாச்சுன்னே தெரியலங்க அப்படின்னு அவர் பதிவு போட்டதோட, பஸ் போக்குவரத்தில் நிறைய ஊர்களுக்கு பஸ் வரலன்னு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. பஸ் மட்டுமா வரல, பஸ் டிக்கெட்டோட விலைய சட்டம் இல்லாம ஏத்தி விட்டுட்டீங்க. இந்த சூழ்நிலையில 61 ரூபா மதுரைக்கு போன டிக்கெட் இப்ப 70 ரூபாங்க. ஆக மொத்தம் பதவி ஏத்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு ஆணியுமே புடுங்கல. நீங்க புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு திட்டமும் உருப்படியா அறிவிச்சு இன்ன வரையும் மக்களுக்கு நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பஞ்சு டயலாக் கொடுத்துருக்காப்புல. உண்மையில நான் சிரிச்சிட்டேன். இதுல 6 மாசம் அவகாசம் கொடுத்துட்டா மட்டும் நீங்க என்ன புடுங்கி நடவா போறிய அப்படின்னு அந்த முகநூல் பதிவர் கேட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பதிவு. உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.